Hi and welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ராக் டைல் கமீஸ் தான் இப்படி எடுத்து பார்க்க போறீங்க. இதுக்கு வந்து வேஸ்ட்ல வந்து எலாஸ்டிக்கும் அதே மாதிரி ஸ்லீவ்ல இந்த எலாஸ்டிகேட் பண்ணதும் எப்படி பண்ணனும் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸை வந்து ஒரு ஃபோல்டும் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோர் ஃபோல்டில் பண்ணி இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் பார்டர்ஸ் ரெடி பண்ணுறேன். பார்டர்ஸ் வந்து மேலேருந்து ஒரு 15 இன்ச் பார்டர்ஸ் பார்ட் மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். துணியை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 4ஆக மடித்து மேலேருந்து ஒரு 15 இன்ச் எடுத்துக்கங்க. இங்கேருந்து ஷோல்டர் மார்க் பண்ணுறோம். ஷோல்டர் வந்து ஒரு 7 இன்ச்சஸ். இது வந்து 34 to 35 யாரெல்லாம் மீடியம் சைஸோ இல்லை லார்ஜ் சைஸ் போடுறவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 2.75லேருந்து 3 இன்ச்சஸ் வரைக்கும் நெக்லைனோட அகலம் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 2.25 மார்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப் பண்ணுறோம். இது வந்து ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் கைண்ட் பண்ணுறதுனால நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து இதுக்கு ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஆம்ஹோல் டெப்த் வந்து நான் 6.25 எடுத்திருக்கேன். ஸோ அது எங்கே வருதோ அதை நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அந்த லைனை ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கேருந்து அப்பர் பாடி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 9.5 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஆம்ஹோல்க்கு வரைஞ்சி இதை ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ மேலே 9.5 கீழேயும் அதே 9.5 ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்கும் சேர்த்து 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து நெக்கோட டெப்த், அதோட நெக்கோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டுக்கு வந்து 2 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம நெக்லைனோட டெப்த் கொடுக்குறோம் ஃபார் தி பேக் பார்ட். ஓகே. ஸோ இப்போ அதை நம்ம மார்க் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இது நம்ம கர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கட் பண்ணி எடுத்த பிறகு இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து பேக் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணி ஷோல்டர், ஆர்ம் ஹோல்ஸ் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிறோம். ஓகே. ஸோ இதில் ஒரே ஒரு பேக் பார்ட் எடுத்துகிட்டு இதில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் போட போகிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 இன்ச்சுக்கு லைட்டாக நம்ம ஷேப் கொடுக்குறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 3 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டோட நெக்லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு பீஸ் எடுத்து நான் இதில் கட் பண்ணுறேன். பேக்குக்கு ஒன்று நம்ம ஏற்கனவே கட் பண்ணிட்டோம் 2 இன்ச்சுக்கு. இது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட் பார்ட். ஸோ இப்போது இதில் வந்து நம்ம வந்து கீழே வந்து கேதரிங்காக ஸ்கர்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது அந்த ஸ்கர்ட் என்ன மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும்னு நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லென்த்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு 24 இன்ச்சஸ் எனக்கு தேவை ஸ்கர்ட் லென்த். ஸோ அந்த 24 இன்ச்சஸை நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அந்த ஸ்கர்ட்டோட பார்ட் லென்த் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 44 இன்ச்சு அந்த துணி கம்ப்ளீட் வித் எவ்வளோ இருக்கோ நான் அதே எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 22 இன்ச்சும் பேக்கில் 22 இன்ச்சும் வித் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் டாட் ஆட் பண்ணுறேன். ஸோ 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம லென்த் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து இந்த டாட் நம்ம பிடிக்கிறோம் ஃப்ரண்ட் பார்ட்க்கு. ஓகே. ஸோ பேக்குக்கும் அதே மாதிரி நம்ம டாட் பிடிச்சிச்சு. ஸோ இப்போது இதை வந்து நம்ம ஸ்கர்ட்டை கேதர் பண்ணுறோம். ஸ்கர்ட்டை கேதர் பண்ணதுக்கு ஃபுட்டரை லைட்டாக டவுன் பண்ணிவிட்டு அதில் ஒரு நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ கேதரிங் வந்து ஈக்குவலாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஸ்கர்ட் பார்ட்டை இந்த மாதிரி நம்ம கேதர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து தையல் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் விட்ட பிறகு இதை நீங்கள் தைக்கணும். ஓகே. 1 இன்ச் அலவன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஜாக்கெட் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி அந்த ஜாக்கெட் ரெடி பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மறக்காமல் என் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் நான் கேதர் பண்ணியிருக்கேன் ஒரு 22 இன்ச்சுக்கு. ஸோ அந்த பீஸ் எடுத்து என்னோடய பார்டர்ஸோட இந்த பீஸோட சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன்.
ஸ்கர்ட்டோட சென்டரும் உங்கள் பாடிஸோட சென்டரும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் கேதரிங் பண்ணிங்களா 1 inch, அதே 1 inchக்கு இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதை பின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே நம்ம கரெக்டாக இங்கேருந்து ஒரு பக்கம் ஆரம்பித்து இன்னொரு பக்கத்தில் இது நம்ம ஈவனாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ 1 inch சீம் அலவன்ஸ் 1 inch தையலுக்கு கொடுத்து நம்ம இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். பிகாஸ் இதில் வந்து நம்ம எலாஸ்டிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1/4 inch எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்து இதில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஆனால் நான் இந்த வீடியோக்கு எடுத்துருக்கிறது ஒரு 1/2 inch எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு 1/4 inch எலாஸ்டிக்கே போதுமாக இருக்கும். ஓகே, ஸோ அது ரெண்டு ஈவன் அவுட் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அது உள்ளுக்குள்ளே அப்படியே நம்ம கேதரிங் அடித்து இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஜாயின் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக ஈவனாக வந்து சீட் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலாஸ்டிகேட் பண்ண போகிறோம். ஸோ துணியோட ராங் சைடுக்கு இதை டர்ன் பண்ணிக்கிங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இதில் உங்கள் எலாஸ்டிக்கை வந்து நம்ம இதில் போட போகிறோம். ஸோ உங்களோட வேஸ்ட்டு, உங்களோட ஃப்ரண்ட் பார்ட்டோட வேஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு 3 inchலேருந்து 4 inch நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிங்க. ஸோ என்னோடய ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 17 inch இருக்குது. 17 inchலேருந்து 18 inch வரைக்கும் இருக்குது. அதுலேருந்து நான் வந்து ஒரு 3 inch மைனஸ் பண்ணி எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எலாஸ்டிக்கை இப்போ நம்ம இதுக்குள்ளே இப்படி விட்டு நம்ம தைக்க போகிறோம். ஒரு பார்ட் ஆஃப் தி எலாஸ்டிக்கை இப்படி வச்சு இது சைடில் இப்படி தைச்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் லாக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நீங்கள் தைக்கும்போது அது ஃபர்தராக ட்விஸ்ட் ஆகாமையும் நீட்டாகவும் அது மேலே தையல் விழாமையும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிட்ட பிறகு எலாஸ்டிக்கை இந்த அடிச்சிருக்கீங்களே அந்த கேதரிங்க்கு அடியில் இப்படி வர மாதிரி வச்சு இதுக்கு ஓரமாக நீங்கள் தைச்சு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் ஆரம்பித்து நீங்கள் தைக்கும்போதே கொஞ்சம் அந்த எலாஸ்டிக்கை இழுத்து நீங்கள் தைக்கணும், இல்லைனா எலாஸ்டிக் உள்ள ட்ராப் ஆகிடும். ஸோ தைச்சி முடித்த பிறகு லைட்டாக எலாஸ்டிக்கை புல் பண்ணுங்கள். புல் பண்ணி அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேதரிங் மேலேயே இப்போ நம்ம தைக்கிறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்த பிறகு இதை டர்ன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை தைச்சி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாகவும் இருந்தது பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி இது இருக்கும். ஸோ இதை தைச்சி முடித்த பிறகு நல்லா ஒரு 2-3 வாட்டி இதை நல்லா கேதரை வந்து லூஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் அது கரெக்டாக வந்து சீட் ஆகிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பேக் பார்ட்டும் ரெடி பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் வந்து பேக் பார்ட் ரெடி பண்ண பிறகு இந்த ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரே ஒரு ஷோல்டர் மட்டும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நெக்லைன் ஃபினிஷ் பண்ண பிறகு இன்னொரு ஷோல்டர் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் வெஸ்டர்னாக வர அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயர்ஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாக அந்த நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவாங்க க்ராஸ் பீஸில். ஸோ அதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஒரே ஒரு ஷோல்டரை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1.5 inch பயர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பயர்ஸ் பீஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அது ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நெக்லைனோட ஓரத்தில் இந்த மாதிரி வச்சு இதை சுற்றி ஒரு 1/2 inchக்கு தையல் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்ஃபிட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி பண்ண. இதுக்கு நான் எடுத்திருக்க ஃபேப்ரிக் வந்து ரயான் ஃபேப்ரிக். ஒரு 2 மீட்டர் ஃபேப்ரிக் இதுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு பிளெயின் ரயான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதோட கான்ட்ராஸ்ட் கலரில் நான் ஜாக்கெட் ரெடி பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் நாச்சஸ் கட் பண்ணி இந்த நெக்கை இந்த மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுருங்க. போட்ட பிறகு இந்த நெக்லைனை கம்ப்ளீட்டாக மூடி அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து முடித்த பிறகு இது கம்ப்ளீட்டாக உள்பக்கம் நீங்கள் பார்த்துட்டு இப்போ துணியோட ராங் சைடில் இதை மூடி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பக்கம் ஷோல்டரை ஜாயின் பண்ணிங்கன்னா நெக்லைன் ஃபினிஷ் ஆகிடும்.
ஸோ இப்போது 2 ஷோல்டரை ஜாயின் பண்ணின பிறகு நான் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த எலாஸ்டிகேட்டட் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணால் அந்த லிங்க் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன், இல்லைனா என் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே இந்த எலாஸ்டிகேட் மிஷின் வைக்கிற எலாஸ்டிகேட், இது நார்மல் எலாஸ்டிகேட் இல்லை, பாபின் த்ரெட்டில் வைண்ட் பண்ணி மிஷினில் பண்ணக்கூடிய எலாஸ்டிகேட். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப ட்ரெண்டியாக இருந்த எலாஸ்டிகேட் ஸ்லீவ். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்லீவை ஜாயின் பண்ணதோட இந்த அவுட்ஃபிட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட கோட் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். See you, bye bye.